ஒரு ஆடையுடன் தொழலாமா? ஆனா ஒரு ஆடையுடன் தொழலாமண்டா ஆம்பளை நாம வீட்டு அரிக்கும் சாரன் உடுத்துக்கிறோம் சுபவு கிளம்பினோம் டைம் பைக் அப்ப உடுத்த சாரன் பெரியனும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு செய்கிறோம் அப்படியே உடுத்த சாரனோட தொழுகிறோம் ஒரு ஆடை தான். இப்படி தொழலாமா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார்கள்? லா யுஸல்லியன்ன அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹிதி வலைஸ அலா ஆத்திகிஹி மின் ஷை. உங்களில் எவரும் ஒரு ஆடையில் அவருடைய தோல்பியத்தின் மீது எதுவும் இல்லாமல் தொழ வேண்டாம். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இப்ப ஷாஃபி மذஹப் என்று நம்ம நாட்டில் பின்பற்றப்படுது. அவங்களுடைய கருத்து என்ன? அவுரத்தை மறைச்சா தொழலாம். ஷாஃபி மذஹப் படி அவுரத் என்ன? தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் ஒரு திரிக்குவாட்டர் ஜம்பர் ஒரு தடவை உடுத்திருக்கான். தொப்புளுக்கும் இதுக்கும் இல்லை ஜம்பர் உடுத்திருக்கான் முழங்காலுக்கும் இடையில். ஷாஃபி மذஹப் படி தொழலாமா என்றால் தொழலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அடிப்படையில் தொழ இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்படியும் வருகிறது. இப்போ ஒருவருக்கு ஒரு துணிதான் இருக்கு. சாபாக்கள் காலத்தில் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு வேட்டி என்ற சாரணை மூட்டிக்க மாட்டோம், மூட்டாத சாரணை வேட்டி அப்படியான ஒரு துண்டு தான் இருக்கு. அவருக்கு வேற ஆடையே இல்லை மிஸ்கீன். இப்ப அவர் எப்படி தொழுவார்? என்ன சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் ஸல்லா ஃபீ ஸௌபின் வாஹிதின் ஃபல்யுகாலிஃப் பிதரஃபைஹி. அதனுடைய ஒரு ஆடையில் அப்படி தொழ வேண்டி வந்தால் அதன் இரண்டு ஓரங்களையும் எடுத்து மாற்றி போட்டு கொள்ளட்டும். இந்த துண்டை எடுத்து இந்த தோலை போறது, இந்த துண்டு தொங்கல் எடுத்து இந்த தோலையில் போட்டு பின்னுக்கு படரியில கட்டுறது. அது முடங்கால் வரையும் வந்தாச்சு ஒரு வேட்டின் அளவு இருக்கும், ஒரு 4 அடியான அகலம் இருக்கும். அப்ப இவர் தொழணும். என்ன செய்யறது? அந்த மாதிரி அவர் அப்படியே எடுத்து முடங்கால் வரைக்கும் ஆக்கினார் என்றால் அது மேல உயர்ந்திடும். அதுக்கு பின்னாலே இந்த மாதிரி 2 தொங்கலையும் மாறி போட்டு பின்னுக்கு படரியில கட்டினால் இப்ப அவர் தொழுது கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதா சல்லைத ஃபீ ஸௌபின் வாஹிதின் ஃபல்தஹிப் பிஹி. நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் 2 ஆடை இருக்கும். குறைஞ்சது ஒரு சாரன் ஒரு டவல் இருக்கும், ஒரு பெரியன் இருக்கும். நம்மள 2 ஆடை இல்லாதாக்கள் இந்த காலத்தில் இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் அவர் ஒருபோதும் ஒத்த உடுப்போடு தொழக்கூடாது. ட்ரௌசர் இருக்கா, அவர் ட்ரௌசர் போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு தோலை மறைக்கிற மாதிரி ஒரு டவலை போட்டுக்கொள்ளணும், தோலோட சேர்த்து மறைக்கிற மாதிரி அதில் பெரியனை போட்டுக்கொள்ளணும். அப்படி மறைக்கணும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் புயத்தை மீது எதுவும் இல்லாமல் தொழ வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. முதலாக அப்படித்தான் உங்களுக்கு ஒரு ஆடை ஒரு துணியாக இருந்தால் அது முழுமையாக அது போத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய அவுரத்தை மறைத்து தோல் புயத்தை சேர்த்து மறைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதை உடுக்கணும். இப்போ அவருக்கு இருக்கிறது சாபாக்கள காலத்தில் இருந்தாப்பல கடும் மிஸ்கீனான நிலையில இருந்தால் அப்படி என்ன ஒரு சின்ன ஒரு துண்டு தான் இருக்கி. அப்படியாக இருந்தால் அந்த நேரம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அவருக்கு வேற ஆடையே இல்லை, ஒரு சின்னோரு துண்டு தான் இருக்கு, அளவு ரொம்ப சிறுசாக இருந்தால் அவர் வேட்டியாக உடுத்துக்கொள்ளட்டும், அவருடைய அவுரத் ஏரியாவை மறைக்கிற மாதிரி உடுத்துக்கொள்ளட்டும். அந்த நிலையில உள்ளவர்கள் இப்ப இல்லை. ஏதாவது யுத்தகலம் அங்கஞ்ச போனால் எல்லாம் பறிக்கப்பட்டு அல்லது கொள்ளக்காரர்கள் பறிக்கப்பட்டு தான் வரும். எல்லாரும் வீட்டையும் ஒரு பழைய துணியாவது கிடக்கும். அப்படி இருக்கிற நேரம் ஆண்கள் வெறும் ஒரு ஆடையுடன் தொழுவது கூடாது. அப்படி அந்த வெறும் ஒரு ஆடையாக இருந்தால் பெட்ஷீட் இருக்கு, பெரிய பெட்ஷீட் தாராளமா அது ஒரு சுண்டு தான். என்ன செய்யலாம்? அவர் அதை அப்படியே எடுத்து அவர் ஒரு தொங்கலை வலது பக்கத்தால வார தொங்கலை தோலை போறது, இடது பக்கத்தால வார தொங்கலை வலது தோலை போறது, பின்னால முடிச்ச கட்டி தொழுது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி தொழுகிறாங்க. புகாரில் வர ஹதீஸ். அப்போ ஒருவர் கேட்டார், என்னங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஆடையோட தொழுகிறீர்கள் என்று கேட்டோன்னே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒன்ன போல நம்முடைய பாஷையில சொன்னார், ஒன்ன போல கிறுக்கன்கள் கேட்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன். எங்கட காலத்தில் நபிர காலத்தில் அவர் எப்படி கேட்கார்? ஸஹாபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எங்களை 6 அப்பா 2 ஆடை இருந்தது. சுப்ஹானல்லாஹ். நாம நினைக்கப்பட ஸஹாபா காலத்தில் எல்லாரும் இந்த மாதிரி என்னது இப்படி பெரிய ஜுப்பாவும் எல்லாரும் பெரிய 7 முழ தலப்பாவும் விளங்குதா, கையில ஒரு துண்டும், நாங்களும் கண்ணல் அப்படிதான் உலாத்தினே விளங்குதானே, இப்படித்தான் எல்லா ஸஹாபாக்களும் இருந்தாங்க நினைக்கப்படாது. ஸஹாபி கேட்காரு, எங்களில் நபிகளுடைய காலத்தில் யாரிடம் 2 ஆடை இருந்தது என்று கேட்க. அவ்வளவுக்கு அவர்களுடைய துண்டு ஆடைகளால் இருந்ததா, துண்டு ஆடைகள் தான் இருந்ததால அவர்கள் தொழுகிற போது சிலரை கொண்டு மறைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தார்கள். இந்த மாதிரி அதனாலதான் முன்சஃபு ஆம்பளை, பின்னுக்கு தான் பொம்பளை நிற்பாங்க. அப்ப பெண்களுக்கு சொல்லப்பட்டது, ஆண்கள் சுஜூதுக்கு போவார்கள், எல்லாரும் தொழுகிற சுஜூது போவாங்க. ஆண்கள் நிலைக்கு வரும் வரை பெண்கள் தலையை தூக்காதீர்கள், ஆண்கள் நிலைக்கு வரும் வரை பெண்கள் தலையை தூக்காதீர்கள் என்றால் அந்த அளவுக்கு குறைவான ஆடைகளோடு எல்லாம் அந்த ஸஹாபாக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா நம்ம இப்ப அப்படி இல்லை. அதனால ஒருபோதும் ஒரு ஷாஃபி மذஹபு சட்டம் இந்த விடயத்தில் தவறானது. அவருடைய மذஹபு பிரகாரம் தொப்புளுக்கும்
முடங்காலுக்கும் இடையில மறைச்சால் தொழுக போதும். அது எப்ப அரிசி பிரகாரம் ஒரு ஆடத்துண்டும் இல்லை என்று இருந்தாங்க. அப்படி இல்லையா அவர் தோல்பியத்துக்கும் சேர்த்து ஏதோ ஒரு துணியினால் மறைச்சுத்தான் தொழ வேண்டும்.